ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல்னால் என்ன? ஏ அண்ட் த இதெல்லாம் ஏன் வருது, இதெல்லாம் எந்தெந்த சென்டென்ஸில் எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போமா? வாங்க. ஆர்டிக்கல்னால் ஒரு நவுன், அதாவது பெயர் சொல்லுக்கு முன்னாடி வர சிறிய வார்த்தை. அது அந்த பொருள் எது, அது ஒன்றுதானா இல்லை எல்லாமா அப்படிங்கிறத காட்டும். அதாவது பெயர் சொல்லுக்கு முன்னாடி அதன் தன்மையை சொல்கிறது தான் ஆர்டிக்கல். இப்போ ஆர்டிக்கலில் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், ஏ அண்ட் வரும். ரெண்டாவது டெஃபினைட் ஆர்டிக்கல், இதில் த வரும். இப்போது ஏ எங்கெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஏங்கிறது சிங்குலர் கவுண்டபிள் நவுனில் வரும். ஒற்றை எண்ணிக்கையான நவுனுக்கு முன்னாடி கான்சனன்ட் சவுண்ட் ஆரம்பமாகும் போது ஏ பயன்படுத்தப்படும். எக்ஸாம்பிளாக எ பாய் ஒரு பையன், எ பென் ஒரு பேனா, எ கேட் ஒரு பூனை. இந்த மாதிரி வந்தால் அது அங்கே ஏ போடணும். ஆன் எங்கே வரும்? ஒற்றை நவுனுக்கு முன் வவ்வல் சவுண்ட் ஆரம்பமாகும் போது ஆன் பயன்படுத்தப்படும். அதாவது ஏ கான்சனண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது வவ்வல்ஸ் இல்லாத எழுத்துக்களுக்கு முன்னாடி ஏ போடுவோம். வவ்வல்ஸ் இருக்கிற எழுத்துக்கு முன்னாடி ஆன் போடுவோம். அதாவது ஆன் ஆப்பிள், ஆன் எக், ஆன் அம்பர்லா. இப்போ ஆப்பிள், எக்கு, அம்பர்லா இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வவ்வல், அதனால் இங்கே ஆன் போட்டோம். இப்போ அடுத்தது த எங்கே வரும்னு பார்க்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிங்கிள் யூனிக் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அங்கே த பயன்படுத்தப்படும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா த சன், த மூன், த ஸ்கூல். த சன், மூன், ஸ்கூல் இதெல்லாம் யூனிக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறதுனால அந்த இடத்துல நம்ம த போடுறோம். இப்போ ஆ அண்ட் த இது மூணும் எங்கெங்கே பயன்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கீழே சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வேணும்னா கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.